கோர் ஜாவா டுட்டோரியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் சாப்டரில் ஜாவா பற்றியோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துலாம். எப்படி ஜாவா ஒர்க் ஆகுது, அதோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆச்சு, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும். ஸோ 1991 சன் மைக்ரோ சிஸ்டம் அதான் கம்பெனி நேமு. இப்போ இந்த கம்பெனி இல்லை, இந்த கம்பெனி வந்து ஆரக்கிள் வாங்கிட்டாங்க. ஸோ ஆரக்கிள் அக்வயர்டு Oracle acquired வரணும். So Oracle acquired Sun Microsystem. Right, இப்போ வந்து Java is primarily owned by Sun, Oracle. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் அது. ஸோ யார் வேணால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1991 சன் மைக்ரோ சிஸ்டமில் இருக்கிற சில இன்ஜினியர்ஸ், ஸோ யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 2 பேர், பேட்ரிக் நாக்டன் and James Gosling. ஸோ ஜேம்ஸ் காஸ்லிங் அண்ட் பேட்ரிக் நாக்டன் இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. என்ன கான்செப்டில் ஆரம்பித்தாங்க? அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் காஸ்லிங் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜாவா. ஸோ என்ன கான்செப்டில் வந்து ஜாவான்ற லாங்குவேஜ் ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங்கு. ஸோ 1991 கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணாங்க. ஸோ கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த செட்டாப் பாக்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த டிவியில் இருக்கிற செட்டாப் பாக்ஸஸ். ஸோ அதுக்கு பெரிய மார்க்கெட் இருந்தது. ஸோ யூஎஸ்லேயும் அந்த டைமில் வந்து பெரிய மார்க்கெட் இருந்தது இந்த செட்டாப் பாக்ஸுக்கு. ஸோ இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் இந்த டைமில் தான் 89-90 தான் இந்த சேட்டலைட் டெலிவிஷன்லாம் வந்தது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணாங்க, கேபிள் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது செட்டாப் பாக்ஸ் இல்லாமல் கேபிள் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் வந்துடுச்சு. டைரக்ட் டு இந்த டிஷ் ஆண்டனா வச்சு செட்டாப் பாக்ஸ் வச்சு அதுலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து டிவி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் சாஃப்ட்வேருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, இந்த செட்டாப் பாக்ஸுன்னு இல்லை, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ எனி கைண்ட் ஆஃப் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸிஸ்டிங் C++ பார்க்கும்போது, ஸோ C++ வந்து ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் லாங்குவேஜாக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக நம்மளுக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வேணாம், சின்னதாக அழகாக எலிகண்ட்டாக இருந்தால் போதும். ஸோ ஒய் கான்ட் வி கிரியேட் எ நியூ லாங்குவேஜ்னு சொல்லி அந்த லாங்குவேஜ், ஒரு புது லாங்குவேஜை வந்து டிசைன் பண்ணாங்க. இனிஷியலாக இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து க்ரீன். ரைட், இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து க்ரீன். 18 மாதம் ஒர்க் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செட்டாப் பாக்ஸ் சிஸ்டமை பில்ட் பண்ணி ஒரு எக்ஸிஸ்டிங் செட்டாப் பாக்ஸில் வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி இவங்க வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாங்க. பட் அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரி ஒரு ரெசிஷனில் இருந்தது. 1993 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 18 மாதம் கழித்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ரெசிஷனில் இருந்தது. யாருமே இவங்க பண்ண ஒர்க்கை வந்து கொண்டு போகல. இந்த டெக்னாலஜி வந்து விற்க முடியல யார்கிட்டையும். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி இந்த டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஸோ அப்போ வந்து இந்த லாங்குவேஜ், இந்த க்ரீனுன்ற ப்ராஜெக்டுக்குள்ளே லாங்குவேஜ் ஒன்று இருந்தது இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லி அந்த லாங்குவேஜுக்கு தனியாக ஒரு பேர் கொடுத்தாங்க. ஸோ OAK அப்படின்ற பேர் கொடுத்தாங்க. ஓக்குன்னு இனிஷியலாக ஜாவாவோட பேர் வந்து ஓக்கு. ஸோ 1993 வந்து இந்த நேம் கொடுத்தாங்க. ஸோ இந்த நேம் அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 1960 ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஓக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நேம் வந்து நம்ம இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை தூக்கிட்டாங்க. அப்போ சரி புது நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்ற போது தான் அந்த ஜாவான்ற நேம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஜாவானா காஃபி பீனு. ஸோ இது வந்து என்ன பேசிஸில் இது கொடுத்தாங்கன்னா, ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா இப்போ நார்மலாக ப்ரோக்ராமர்ஸ் நிறைய காஃபி குடிப்பாங்க. ஏன்னா வந்து பாடி மைண்டை வந்து ஸ்டிமுலேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டிமுலேட்டடாக இருப்பீங்க. அந்த கான்செப்டில் வந்து ஜாவா அப்படின்ற லாங்குவேஜ் நேம் வந்து ஜாவா அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ எப்படி இது வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். 1995 வேர்ல்டு வைட் வெப் வந்தது. ஸோ 1993 இன்டர்நெட் கண்டுபிடிச்சாங்க, இன்டர்நெட் வந்தது. அப்புறம் 1995
மக்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், எல்லோரும் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி 1995 வேர்ல்டு வைட் வெப்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ப்ரௌசர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, வெப் சர்வர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ வெப் சர்வர்லேருந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ W3C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்து இன்டர்நெட்டுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஜெனீவாவில் இருக்குது இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ இவங்க தான் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க, W3C அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா HTML இதெல்லாம் வந்து கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மி. அதாவது ஒரு கேமு, ஒரு ஆடியோ, ஒரு வீடியோலாம் வந்து நீங்கள் HTML வந்து சென்ட் பண்ண முடியாது சர்வர்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கேப்பபிலிட்டி கம்மியாக இருந்தது. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஏன் வந்து நம்ம ஜாவா லாங்குவேஜை இன்டர்நெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி, ஸோ இன்டர்நெட்டில் இது ரன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆப்லெட். ஸோ ஆப்லெட்டுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்லெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, சரி வந்து நான் ஒரு படம் போட்டு சொல்கிறேன். சரி இதுதான் வந்து சர்வர்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்சரை காணோம். நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதுதான் சர்வர், இது வந்து ப்ரௌசர். இது ப்ரௌசர், இது வந்து சர்வர். என்ன சர்வர்? HTTP சர்வர். ஸோ வேர்ல்டு வைட் வெப் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ ப்ரௌசர்லேருந்து ஒரு HTTP ரெக்வஸ்ட் போகுது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் என்ன கேட்குதோ அந்த டேட்டாவை எடுத்துன்னு வந்து சர்வர் வந்து கொடுக்குது. ப்ரௌசருக்கு அந்த டேட்டா வந்து போகுது. டேட்டா வந்து HTML, CSS, JavaScript எதுவோ அந்த டேட்டா வந்து ப்ரௌசரில் காட்டுது. அந்த டைமில் 1993 94 பார்த்தீங்கன்னா JavaScriptலாம் கிடையாது, வெறும் HTML மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டமில் எப்படி வந்து நம்ம வெப்பை டைனமிக் ஆக்குறது? ஸோ இந்த வெப் ப்ரௌசர்ன்ற கேப்பபிலிட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இதை எப்படி டைனமிக் ஆக்குறது அப்படின்றதுலாம் அப்போ தான் ஜாவா ஆப்லெட்டுன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்லெட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஜாவா ஆப்லெட் வந்து சர்வர் சைடில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜாவா ஆப்லெட் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஆப்லெட்டுன்றது வந்து ஒரு ஜாவா கோடு. அதை வந்து கம்பைல் பண்ணால் பைட் டாட் கிளாஸ் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பைட் கோடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ என்ன டாட் கிளாஸ் ஃபைல்னால் என்ன, பைட் கோட்னா என்னன்னு நான் சப்சிக்வெண்ட்டாக வந்து சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து ஆப்லெட் பைட் கோடுன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து HTML நான் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்லெட் வந்து HTML-குள்ளே எம்பெட் பண்ணிவிடுவாங்க. ஸோ HTML-குள்ளே எம்பெட் பண்ணிவிடுவாங்க. எம்பெட் பண்ணிவிட்டு HTML ப்ரௌசர்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது இந்த ஆப்லெட்டும் சேர்ந்து ப்ரௌசருக்கு ரெஸ்பாண்டாக போகும். ஸோ ப்ரௌசரில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட் இருக்கணும் ப்ரௌசரில். ஸோ ஜாவா பைட் கோடு வந்து ப்ரௌசரில் போச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகும்? அதுக்கு வந்து ஒரு சில சப்போர்ட் இருக்கணும், ரன் டைம் சப்போர்ட் இருக்கணும். ஸோ அதான் ஜாவா ரன் டைம் சப்போர்ட் உங்கள் ப்ரௌசரில் இருக்கணும். இருந்ததுன்னா அந்த ஆப்லெட் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணாங்க. இதை நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணலாம், எப்படி ஜாவா ஒர்க் ஆகுது. ஒரு ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிள் போட்டுட்டு மறுபடியும் நான் அந்த பிக்சருக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி ஆப்லெட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்லெட்டுன்ற விஷயம் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ 1995 சன் யூசர் கான்ஃபரன்ஸு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்தது. ஸோ சன் மைக்ரோவோட யூசர் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஆப்லெட்டுன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அது வந்து HTML டவுன்லோட் ஆகும்போது இந்த ஆப்லெட்டும் சேர்ந்து டவுன்லோட் ஆகும், ப்ரௌசரில் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இதில் நீங்கள் வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ண முடியும், ஆடியோ பண்ண முடியும், உங்கள் வெப் அப்ளிகேஷனை இன்டராக்டிவாக கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாவா வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய பேர் வந்து காமர்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, ப்ரௌசர் பேஸ்டு. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கிடையாது. 1996, 97 அந்த டைமில் தான் ஜாவா ஸ்கிரிப்டே வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட கேப்பபிலிட்டி ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ ஆப்லெட்டுக்கு வந்து பெரிய வேலை ஒன்றும் கிடையாது.
ஸோ ஆப்லெட் இப்போ யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நம்மளுக்கு என்ன மாதிரி இன்டராக்டிவ் வெப் அப்ளிகேஷன் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஆப்லெட்டுன்றது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 97, 98ல் சர்வர் சைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ J2EE அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ ஜாவா 2 என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு பண்ணாங்க. இப்போ இதை வந்து JEE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ JEE ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். ரைட். ஸோ இது வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்த டைமில் 1990. நான்லாம் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயர் 99லலாம் வந்து J2EE தான் எல்லா இடத்துலையும் J2EE தான் யூஸ் பண்ணோம். இந்த இயர் 1999, 2000 பார்த்தீங்கன்னா J2EE தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபேமஸ் ஆரம்பிச்சது. ஸோ ஜாவா லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ், சர்வர் சைடில் ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது இந்த J2EEன்ற சிஸ்டம் வந்ததுன்னு. ஸோ இதான் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இனிஷியலாக கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தான் இதை டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இப்போ கரண்ட்டாக வந்து ஜாவா சர்வர் சைடில் வந்து ஒரு மெயின் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாவா 1.8 இருக்கோம் நம்ம வெர்ஷனு. ஸோ JDK 1.8 இருக்கோம். வர ஜூலை மாதம் 27 JDK 1.9 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ ரிலீசஸ் வந்து நடந்திருக்கு. JDK 1.0, 1.1, 1.2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ JDK 1.9 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து நிறைய லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸு, நியூ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லாங்குவேஜ் கொஞ்சம் நல்ல பெருசாகிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஜாவாவில் வந்து பண்ண முடியும். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியல் வந்து ஒரு பெரிய டுட்டோரியல். நிறைய விஷயங்கள் ஜாவாவில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன். இது பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண முடியும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து இதில் கற்றுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு எழுதலாம், எப்படி ஜாவா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.